சிற்றம்பலம் இந்த பிரானார் குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திரு பாதிரிப்புலியூர் தலத்தின் வரலாறு. ஒரு முறை கைலாயத்தில் பரமனும் பார்வதியும் சொக்காட்டம் ஆடினார்கள். அதில் வெற்றி பெற்ற பார்வதி சிவபெருமானின் திருக்கண்களை தன் கரங்களால் மூடினாள். இதனால் உலகம் இருண்டு அனைத்து செயல்களும் நின்று போயின. இதனை கண்ட இறைவி தன் செயல்களால் ஏற்பட்ட இன்னல்கள் கண்டு மனம் வருந்தி தனக்கு மன்னிப்பு வேண்டினாள். அதற்கு இறைவன் இறைவியை பூலோகம் சென்று அங்குள்ள சிவத்தலங்களை பூசிக்கும்படி, அவ்வாறு பூசிக்கும் போது எந்த தலத்தில் இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கின்றதோ அந்த தலத்தில் ஆட்கொள்வதாக கூறினார். அதுபோல் இறைவியும் பல தலங்களை தரிசித்துவிட்டு பாதிரி வனமாக திகழ்ந்த இத்தலத்திற்கு வந்தபோது இடது கண்ணும் இடது தோளும் துடித்ததால் இத்தலத்திலேயே தங்கி உருவமில்லாமல் இறைவரை பூசித்து பேறு பெற்றாள் என்பது வரலாறு. மத்தியந்தின முனிவரின் மகன் வியாக்கிரபாதர் சிவபெருமானின் வழிபாட்டிற்காக வண்டுகள் வருவதன் முன் பூப்பறிக்க புலியின் கண்களும் பாதங்களும் பெற்று புலிக்கால் முனிவராக வழிபட்ட தலம். மங்கட முனிவர் பூசித்து தான் பெற்ற முயல் வடிவ சாபம் நீங்க பெற்ற திருத்தலம். இங்கு இறைவர் சந்நிதியில் பள்ளியறை அமைந்துள்ளது. நாள்தோறும் இறைவியே பள்ளியறைக்கு எழுந்தருள்வது இத்தலத்தின் சிறப்பாகும். இத்தலத்தின் தேவாரம் பண் செவ்வழி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளியது. 2ஆம் திருமுறை. திருச்சிற்றம்பலம். முன்னம் நின்ற முடக்கால் முயற்கருள் செய்து நீள் உன்னை கமல் பாதிரி புலியூர் உளான் தன்னை நின்று வணங்கும் தனை தாவோம் இல்லைகள் பின்னை நின்ற பிணியா ஐயை பெறுவார்களே கொள்ளினக்க பகுவாய பேய்கள் கூளைந்தாடவே முள்ளிலவோ முதுகாட்டு உரையோ மூதல் மண்ணிடம் புள்ளினங்கள் பயிலோ பாதிரி புலியூர்தனை உள்ள நம்மேல் வீணை ஆயின ஒளியோங்களே மருளி நல்லர் வழிபாடு செய்யோமாழு வாழர் மேல் பொருளி நல்லர் பயில் பாதிரி புலியூருளான் வெருளின் மானின் பீனை நோக்கல் செய்து வேரி செய்த பின் அருளினாக திடை வைத்து அதுவும் அழகாகவே போதினாலும் புகையாலும் உய்த்தேயடியார்கள்தாம் போதினாலே வழிபாடு செய்ய புலியூர்தனுள் ஆதினாலும் அவலம் இயலாத அடிகள் மறை ஓதினாலும் இடுபிச்சை ஏற்றுண்டு உணபாலதே ஆக நல்லார் அமுதாக்க உண்டானலங்கைந்தலை நாக நல்லார் பரவும் நயந்தங்கரை ஆர்த்தவன் போக நல்லார் பயிலோ பாதிரி புலியூர்தனோ பாக நல்லாளொடு நின்ற எம்பர மேட்டியே மதியம் மொய்த்த கதிர் போல் ஒளிமணர் காணல்வாய் புதிய முத்தம் தீகள் பாதிரி புலியூர் என்னும் பதியில் வைக்கப்படுமிந்தை தன்பழம் தொண்டர்கள் குதியும் கொள்வர் வீதியும்
செய்வர் கூழகாகவே கொங்கரவ படுவண்டு அரைக்கோளீர் காணல்வாய் சங்கரவ பறையில் ஒளியவை சார்ந்தெழ பொங்கரவம் மூயர் பாதிரி புலியூர்தனோர் அங்கரவம் அறையில் அசைத்தானை அடைமீனே வீக்க மேலும் இலங்கை கீரை விலங்கள் ஈடு ஊக்கமொழிந்தளர விரலாளீரை ஊன்றினான் பூக்கமலும் பூணல் பாதிரி புலியூர்தனை நோக்கமேலிந்த நோகாவினை நுணுகுங்களை அண்ணந்தாவும் மணியார் பொழில்மணி யார் புன்னை பொன்னந்தாது சோரி பாதிரி புலியூர்தனுள் முன்னம் தாவி அடி மூன்று அளந்தவள் நான் மோகல் தன்னந்தாள் உற்றுணரா தவத்தோர் தவநீதியே உரிந்த கூரை ஊருவ தொடுத்தேருவத்திடை திரிந்து தின்னும் சிறு நோன்பரும் பேரும் தேரரும் திரிந்து சொன்ன உரை கொள்ளாதே ஏடு தேத்துமில் புரிந்து வெண்ணி வீற்றண்ணல் பாதிரி புலியூரையே அந்த நல்லாரகன் காளியுள் ஞான பந்தநல்லார்பயில் பாதிரி புலியூர்தனுள் சந்த மாலை தமிழ் பத்திவை தரித்தார்கள் மேல் வந்தியோ அடையாமல் வீணை மாயோமே. திருச்சிற்றம்பலம். இறைவி பெரியநாயகி அம்மையுடன் உரை. இறைவர் தோன்றா துணைநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.